தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு சோதனைகளை கடந்து வெற்றி பெறு என்று தலைப்பு. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு சோதனைகளை கடந்து வெற்றி பெறு என்று தலைப்பு. சோதனைகள் இல்லாத வகையில் சாதனைகள் இல்லை. எத்தனையோ சோதனைகள் இருந்தால் தான் அதில் சாதனை பண்ண முடியும். இன்றைக்கி செவ்வாய் கிரகத்துக்கு போய் அங்கே ஒரு வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அது லேசான காரியமா? எத்தனை உயிர்கள், எத்தனை உடைமைகள், எத்தனை பாதிப்புகள் அதில் இருந்திருக்கணும். யாராவது பொதுவாக யோசித்து செயல்பட முடியுமா? இதெல்லாம் பெரிய சோதனைகள் இல்லையா? இத்தனை வருஷத்துக்கு பிறகு அங்கே வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணி டிரான்ஸ்ஃபார்மெல்லாம் அங்கே மின்சாரம் தயாரிக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். எப்படி? இந்த மாதிரி அதே போல் சுரங்கத்தில் அடித்தளத்தில் போய் தான் தங்கம் எடுக்கிறாங்க. தங்கம் வந்து லேசில் மேலே இருக்காது, ஆழமாக போய் அது என்ன ஊர் எடுக்கிறது, கோளாறு தங்க வயலா, அங்கே எடுக்கிறாங்க. அதெல்லாம் சாதாரணமான காரியம். எத்தனை உயிர்கள் செத்துருக்கு. அதனால் சோதனைகளை கடந்து தான் நம்ம வெற்றி பெற முடியும். சோதனையே இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குன்னு நம்ம ஜெபிக்கக்கூடாது. பரீட்சையே இல்லாமல் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பாஸுன்னா சந்தோஷம் பிள்ளைகளுக்கு. அதுக்கு மேலே பரீட்சை இருக்குப்பா, 9ல் இருக்குது, 10ல் பயங்கரமான பரீட்சை. அதெல்லாம் வெற்றி பெற்று போனால் தான் காலேஜுக்கு போக முடியும். லேலுயா. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் உண்டு, துன்பம் உண்டு, பாடு உண்டு. இன்றைக்கு உள்ள ஊழியர்கள் ஒரு பக்கத்தை மட்டும்தான் சொல்கிறாங்க. செழிப்பு, ஆசீர்வாதம், காரு, பங்களா, வசதி, சுகம், ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, இப்படியே தான் மக்களை ஒரு பக்கமே கொண்டு போகிறாங்களே தவிர மறுபக்கத்தை சொல்லி கொடுக்குறது இல்லை. அந்த மறுபக்கத்தை நம்ம சொல்கிறதுனால நம்மளை வருத்தப்படுத்துகிறாங்க. நம்ம நெகட்டிவாகவே பேசுகிறான், விரோதியாகவே பேசுகிறான், எப்போ பார்த்தாலும் இப்படியே வஞ்சிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி நம்மளை தப்பாகவே சிலர் நினைப்பாங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. என் பிள்ளை பாப்பா இருக்குன்னா டெய்லி திட்டிக்கிட்டு தான் இருக்கேன், வஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன், கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்? அந்த பிள்ளை நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும், பின்னாடி அப்பா அம்மாவுக்கு அண்ணன் தம்பிகளுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அது நல்லா இருக்கணுமேன்னு அந்த எண்ணத்தை கருதி தான் கண்டிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த பிள்ளைக்கு அது ஒரு வேளை புரியாமல் இருக்கலாம். என்னடா இப்படி அப்பா சொல்கிறாருன்னு வருத்தமாக இருக்கலாம். எந்த அப்பாவும் வில்லனா தான் தெரியுவான் பிள்ளைகளுக்கு, பின்னாடி தான் தெரியும். எப்போ அப்பா செத்து மாலையை போட்டு ஒரு லைட்டை மினுக்குன்னு போட்டுக்கிட்டு அப்போ தான் தெரியும், ஐயையோ எங்கள் அப்பா இப்படியெல்லாம் செஞ்சாரே வச்சாரே. உயிரோடு இருக்கும்போது நல்லா இருக்கும்போதே தெரிஞ்சிட்டா நல்லது. இறந்த பிறகு லைட்டை வச்சு மாலையை போட்டு என்ன செய்ய? அதுபோல் நல்ல ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் சபைக்கு சோதனைகள் வெற்றி பெறுவதற்கு, சாதனையாக்குவதற்கு நெகட்டிவான சில விஷயம் சொல்லித்தான் ஆகணும். எச்சரிப்பு உண்டாகும்படி சொல்லித்தான் ஆகணும். ஒரு 10 எச்சரிக்கை நேற்றோட முடிஞ்சு யூடியூப்பில் ஒரு 10 நாளாக ஒரு 10 எச்சரிப்பு, இயேசுவின் உபதேச எச்சரிப்புன்னு சொல்லி ஒரு 10 இது பேசினேன். நேற்றோட முடிஞ்சு நாளையிலிருந்து ஆதி அப்போஸ்தலருடைய எச்சரிப்புன்னு பேச போகிறேன். ஒரு 10 காரியம் தினந்தோறும் மக்களுக்கு ஒரு எச்சரிப்பை சொல்லித்தான். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஐயா நின்றுக்கிட்டு ஒரு சின்ன மைக்கை வச்சுக்கிட்டு ஒரு 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 இது மாதிரி மைக்கை வச்சுக்கிட்டு பேசுகிறாரு. ஹலோ ஹலோ ஹலோ, பிள்ளைகள் ஜாக்கிரதை, பிள்ளைகளை கைப்பிடிச்சிட்டு போங்க, யார் பிஸ்கட் கொடுத்தா சாப்பிட்றாதீங்க, தெரியாதவங்க யாராவது கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தா குடிச்சிடாதீங்க, பிள்ளைகளே ஜாக்கிரதை, பிள்ளைகளை கவனமாக பாருங்கள், உங்கள் உடைமைகளை கவனமாக பாருங்கள். காவலர் ஒருவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். ரயில்வே ஸ்டேஷன்லேயும் அப்படி தான்.
ஏன்னா அங்கே பல ஆளுங்க வர்ற இடம் அது. அதுபோல் சபைக்கு ஒரு ஊழியக்காரன் பல ஆளுங்க வர்றதுனால எச்சரிப்பு கொடுக்கறது, வான் பண்ணுறது, கண்டிப்பது, உண்மை உள்ள ஊழியர்களுக்கு அவசியம். லேலுயா. அந்த அடிப்படையில் தான் சோதனைகளை கடந்து தான் வெற்றி பெற முடியும் என்ற செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு 5 பாயிண்ட்டு. சோதனை எப்படி வரும்னா, பொதுவாக முதல்ல வந்த பாவம் சோதனை பெருமை தான். லூசிபர் என்ற ஒரு தேவதூதன் எசேக்கியேல் 28 அதிகாரத்தில் மேன்மையான இடத்துல அக்னி மதில் தேவனை ஆராதிக்கிற தலைவனாக, இசை மாஸ்டராக, பிரதான தூதனாக, தலைவனாக அவனை ஆண்டவர் வச்சிருந்தார். அவன் தன்னைத்தானே பெருமை பாராட்டி, தன்னைத்தானே உயர்த்தி, தேவனுக்கு சமமாக, தேவனுக்கு மேலாக கூட என்னை உயர்த்தி வேண்டி அவன் பெருமை கொண்டான். பொதுவாக அந்த பாட்டு பாடுறவங்களுக்கெல்லாம் அந்த பெருமை கண்டிப்பாக இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்கணும். பாடகர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 10 பேர் புகழ்கிறாங்க, நல்லா பாடிட்டீங்க சிஸ்டர். அதுக்காக பொய்யா சொல்ல முடியும்? அம்மா என் பாட்டு எப்படி இருக்குன்னா பொய்யா சொல்ல முடியும் அவங்க? அந்த நேரத்தில் நல்லா இருக்கும், நல்லா பாடினீங்க, அது பொய். அது இவங்க நல்லா பாடிட்டேன் அப்படின்னு சொல்லி 10 பேர் புகழும் போது, கையை தட்டும் போது தன்னை அறியாமல் ஒரு பெருமை வந்துடும். பாடகர்களுக்கு முழுவதும் அந்த பெருமை இருக்குது. ரொம்ப அந்த பாடகத்திலேயே முத்திட்டான்னா அவனை பார்த்திங்கன்னா பிசாசி மாதிரியே இருக்கும். அவன் முடி, அவன் ஸ்டைல், அவன் அலங்காரம். நல்லா பாருங்கள், நீங்கள் முழங்காலில் சூட்டு போட்டால் முழங்காலில் கிழிச்சிக்கிட்டு திரிஞ்சான், அரை லூசு மாதிரி. இப்போ பொம்பளைங்க பின்னாடி அந்த ஜட்டி போடுறோம்ல, அந்த அளவில் கிழிச்சிக்கிட்டாங்க பின்னாடி பொம்பளைங்க, பாப்பு பாடைங்க. அது ஒரு நாகரிகமானு சொல்லி இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உலக அவலம் எவ்வளோ கேவலம். அதனால் பாட்டு பாடுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லா பாட்டும் கடவுளுடைய பாட்டு தான் அப்படின்னு நம்பிடக்கூடாது. இன்றைக்கி ஒருத்தன் பாடுறான், கத்தரையே பாடு சக்கரையே வராது, ஒரு பாட்டு இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. கத்தரையே பாடினா சக்கரையே வராதமே, இது எவ்வளோ பெரிய தப்பு. அப்போ எவனும் ஆஸ்பத்திரி போக வேண்டியது இல்லையே. கத்தரையே ஒவ்வொரு பாட்டை பாடிட்டு அப்படியே சக்கரையே வராதுன்னா, பீப்பு வராதான், அது எவ்வளோ பெரிய காரியம். அது பார்க்க எதுகு முனையோட ஒரு லந்து பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட அது வேதத்துக்கு புறமானது, அது வசனத்துக்கு விரோதமானது. அப்படிப்பட்ட பாட்டு தான் ஃபேமஸ் ஆகுது. நல்ல பாட்டு ஃபேமஸ் ஆகாது. நல்ல பாடல்கள், சாரால் நவரோஜம்மா பாட்டெல்லாம் கண்ணீர் வரும். வேதநாய் சாஸ்திரியார் ஐயா பாடல்கள், கீர்த்தனை பாடல்கள், பழைய பாடல்கள்லாம் இன்றைக்கி இப்போ இந்த சகோதரர் பாடினார்ல ஆராதனையில், அந்த மாதிரி நிறைய நல்ல பாடல்கள் இருக்குது. இதே சமயத்தில் இந்த நாதாரி பாடல்கள் தான் ஃபேமஸ் ஆகுது. ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லா பாட்டிலையும் நம்ம அடிமை ஆகிடக்கூடாது. ஒன்று, பாடகர் குறிப்பு பெருமை வர்றது, பெருமை மட்டும் வந்துடக்கூடாது. உன் படிப்பு, உன் பணம், உன் ஸ்டைலு. முத புல்லட்டு இந்த ஊரில் நான் தான் வாங்கி ஓட்டினேன். உடனே எங்கள் பின்னாடி ஐசக்கு உட்காந்துருக்கான், அப்பா வீதியில் விடுங்கன்னு சொல்கிறான். வேணாம்ப்பான்னு சொல்லி இப்படி வந்தேன் தெரியாமல். நம்ம அப்படி பெருமை பாராட்டக்கூடாது. வண்டியில் போகிறது பெருமையோ, காரில் போகிற நினச்சிருந்தா நான் கார் வாங்கக்கூடாதா? 14 புஸ்தகம் வெளியிடுறவன் அந்த காசெல்லாம் வச்சு ஒரு பெரிய கார் வாங்கியிருப்பேனே நினச்சா. மக்கள் பயன்படணும், மக்களுக்கு சத்தியம் போகணும், உபதேசம் போகணும். அந்த அடிப்படையில் பல புஸ்தகங்களை அடித்து ஃப்ரீயாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமே தவிர, காசாசையோ பணாசையோ சொகுசு பெருமையோ எதையுமே ஆடையிலும் சரி என் உடையிலும் சரி நான் அப்படி இருந்ததே இல்லை, இருக்கக்கூடாது. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். லேலுயா. மண்ணாசை, இந்த பூமியில் மண்ணாசை சிலருக்கு இருக்குது. சாகும்போது கூட ஒருத்தனுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கான். என்னப்பா உயிர் போமா, என்ன ஆசை உனக்கு, என்ன ஆசை? அவன் சொன்னானா, இவ்வளவு ஏக்கர் இடம் இருக்குது, இவ்வளவு இடத்த விட்டுட்டு போகிற என் உயிர் போட்டேன், என்னடா செய்யணும்னா மண்ணை கரைச்சியாவது ஊற்றுங்க. என் மண்ணை கரைச்சி அந்த மண்ணை எடுத்து கொஞ்சம் கரைச்சி ஊற்றுறாங்களாம், உயிர் போயிடுச்சான். 6 அடி நிலம் கூட சொந்தம் இல்லை ஒரு மனுஷனுக்கு. மண்ணாசை.
எத்தனையோ பேர் இன்றைக்கி மண்ணாசையில் இருக்கான். அது ஒரு சோதனை அவனுக்கு. ரெண்டாவது பெண்ணாசை. பொம்பளை விஷயத்தில் விழுந்தவன் எத்தனை பேர்? ஆதாமிலிருந்து எடுத்துக்கிட்டா அவன் பொம்பளை பேச்சு கேட்டு ஆண்டவர் சொன்னார், என் பேச்சை கேட்டு நீ நடக்காமல் உன் மனைவி பேச்சு கேட்டு நடந்ததுனாலே பூமி ஒரு நிமித்தம் சபிக்கப்படும்னே சொன்னார். ஆதியாகமம் 3:17 இருக்குது. மனைவி பேச்சு கேட்பது தப்பு இல்லை, நல்ல வார்த்தைகள் கேட்கலாம். கர்த்தரை விட உன் மனைவியை நீ நேசிக்கக்கூடாது. கணவன்மார்களே, புருஷர்களே, கர்த்தருக்குள் உங்கள் மனைவி இடத்துல அன்பு கூறுங்கன்னு தான் போட்டிருக்கு. கர்த்தருக்குள்ளே தான், வெளியே கிடையாது. கர்த்தருக்கு வெளியே ஒரு மனைவி ஒரு யோசனை சொன்னால் அது கேட்கக்கூடாது. நீ சாராய் வைப்போம், வாங்க நல்லா காசு கிடைக்கும், கஞ்சா வைப்போம், போத பொருள் வைப்போம், ஆன்லைனில் விளையாடுவோம், 2 பேர் சேர்ந்து ஆன்லைனில் விளையாடி பல லட்சங்கள். மனைவி அதுக்கு உடந்த மனைவி சொல்லி தான் அவன் கேட்குறான். அது எவ்வளோ பெரிய தப்பு? கர்த்தருக்குள்ளே இல்லை, அது வெளியே தான். வெளியே உள்ளது கேட்காதீங்க. உன் புருஷன் சொன்னாலும் சரி, உன் மனைவி சொன்னாலும் சரி. புருஷன் சொன்னால் மனைவி கேட்கக்கூடாது, மனைவி சொன்னால் புருஷன் கேட்கக்கூடாது. ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லியிருக்கு. மனைவிகளே கர்த்தருக்குள் உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிங்கன்னு தான் இருக்குது. கர்த்தருக்கு வெளியே கிடையாது. தவறான வழியில் இப்போ அவன் சொன்னால் அவன் கேட்பீங்களா? புருஷன் சொல்லிட்டான்னு கேட்கக்கூடாது. கர்த்தருக்கு உள்ளே சொன்னால் கேளு, கர்த்தருக்கு வெளியே சொன்னால் கேட்காத. அதான் அப்போஸ்தலர் சொன்னாங்க, மனைவிமார்களே கர்த்தருக்குள்ள உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிங்க, புருஷன்மார்களே கர்த்தருக்குள்ள உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள். அப்போ குள்ளே தான் இருக்குது, வெளியே கிடையாது. அதனால் பெண்ணாசை ரொம்ப தப்பு. கடவுள் உனக்கு கொடுத்த மனைவியோட சமாதானமாயிரு, சந்தோஷமாயிரு. முடிஞ்ச அளவில் இச்சை அடக்கம் தேவை. பொம்பளை காரியங்களில் ரொம்ப ஆணுக்கு சரி ரெண்டுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். அதில் ரொம்ப சோதனை வரும். குடும்பம் கற்றுருக்கு, எவ்வளவோ உயிர்கள் இதாகிருக்கு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. அதில் ஜாக்கிரதையாக இருங்க. அதனால் இப்படி பல சோதனை இருக்குது. அதில் சில உதாரணங்களை தான் சோதனைகள் பற்றி சொல்ல போகிறேன். முதலாவது யோபை பற்றி படிக்க போகிறோம். பொதுவாக சோதனைனாலே யோபுன்னு தான் ஞாபகம் வரும். யோபு மாதிரி கஷ்டப்பட்டு, யோபு மாதிரி சோதனை அப்படின்னு பொதுவாக யோபை பற்றி தான் பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிற விளக்கம் என்னவென்றால், யோபு சோதனை தேவனால் வரல, அவனே தன்னை சோதித்து கொள்றதுக்கு அவனே தன்னை ஆக்கி கொண்டான். சோதனையில் தேவனால் வர்ற சோதனை உண்டு, தன்னைத்தானே ஏற்படுத்தி கொள்ளுகிற சோதனை உண்டு, பிசாசினால் வர்ற சோதனை உண்டு. 3 சோதனை இருக்குது. சோதனையில் 3 வகை இருக்குது. அப்போ எதனால நமக்கு இந்த சோதனை வந்திருக்குன்னு நீங்கள் பகுத்தறியணும். இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்டார்ன்னு இருக்கு. 40 நாள் இரவும் பகலும் பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரே அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போய் விட்டார்னு மத்தேயு 4லையும் லூக்கா 4லையும் அதிகாரத்தில் படிக்கிறோம். அது பிசாசினால் வந்த சோதனை. தேவனால் வர்ற சோதனை இருக்குது, தனக்கு தானே ஏற்படுத்தி கொள்கிற சோதனை இருக்குது. 3 சோதனை இருக்குது. இதில் யோபு சோதனை தேவனாலையும் வரல, சாத்தானாலையும் வரல. தனக்கு தானே ஆப்பு வச்சுக்கிட்டான்னு சொன்ன மாதிரி, தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிட்டான்னு சொன்ன மாதிரி, தனக்கு தானே அவன் ஏற்படுத்தி கொண்ட சோதனை தான் யோபின் சோதனை. அது எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா விளக்கம் சொல்கிறேன். யோபு 1 அதிகாரத்தை எடுங்க. 1லிருந்து 5 வரை அப்படியே படிங்க. சத்தத்தை உயர்த்தி படிங்க. தேசத்திலே யோபு என்று பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகக்கூடியவனாக இருந்தான். அவனுக்கு 7 பிள்ளைகள், 3 பொம்பளை பிள்ளைங்க, மொத்தம் 10 பிள்ளைங்க.
7000 அடேங்கப்பா, 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், கழுதைகளுமாகிய. அதுதான் அன்னைக்கு உள்ள பணக்காரங்களுக்கு லிஸ்ட்டு, ஜமீன்தார் பண்ணையார் மாதிரி. ரொம்ப வேலைக்காரங்க நிறைய இருந்தாங்க. அதனால அந்த மனுஷன் அந்த பகுதியில் உள்ள அந்த ஏரியாவில் அவன் பெரிய பணக்காரனா, கோடீஸ்வரனா இருந்தான். குமாரர்கள் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டில் விருந்து செய்து அந்த 3 சகோதரிகளை, அந்த ஆம்பளை பையங்க தங்கச்சிமார்களை அவங்க எல்லாம் ஒன்றா சாப்பிட்றது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். முடிகிற போது யோபு, இதுதான் பாயிண்ட். அவன் சோதனைக்கு இதுதான் காரணம். அந்த வசனம் நல்லா பாருங்க. ஒருவேளை என் குமாரர்கள் பாவம் செய்து தேவனை தங்க இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று அவன் சொல்லி அவர்களை கூப்பிட்டு அவங்களை பரிசுத்தப்படுத்தி அதிகாலையிலேயே எழுந்து எல்லாருடைய இலக்கத்தின்படி சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்துவான். இந்த பிரகாரமாக அதாவது கவனிங்க, அவங்க பாவம் செய்யலை, அந்த பிள்ளைகள்லாம் குற்றவாளிகள் கிடையாது. ஆண்டவர் அவங்க இருதயத்தில் தூஷிக்கலை. இவனா ஒரு கற்பனை பண்ணுறான். ஐயா என்ன கற்பனை பண்ணுறான்? ஒருவேளை, இந்த வசனத்தை கவனிங்க, ஒருவேளை என் பிள்ளைக இந்த மாதிரி செஞ்சிருப்பார்களோ, ஒருவேளை இப்படி வச்சிருப்பாங்களோ, ஒருவேளை தூசி, அந்த கற்பனையாக தான் போகணுமே தவிர அது நிஜமாக்கி அதுக்கான பலிகளை செலுத்திக்கிட்டே இருந்தான். இப்போ ஹோட்டலில் நீங்கள் போய் ஒருவேளை அவங்க பிள்ளைங்க இங்கே வந்து பிரியாணி சாப்பிட்ருப்பாங்க, ஒருவேளை என் பிள்ளைங்க இங்கே கறி சாப்பிட்ருப்பாங்க, ஒருவேளை எங்கள் பிள்ளைங்க செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகாமல், இந்தாங்க ரூபா, என் பிள்ளைங்க ஒரு வேளை தின்னுருப்பாங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட நீ 1000 கணக்கில் ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அவன் என்ன செய்வான்? இப்படி ஒரு மெண்டல் பிடிச்சவன் இப்படி ஒரு கற்பனை பண்ணிவிட்டு அதை நிசமாக்கி நம்மக்கிட்ட பணம் கொடுக்குறானேன்னு வாங்கிட்டு தான் இருப்பான். ஆகா இவன் கிடச்சாண்டாண்டு. அந்த மாதிரி இவனா கற்பனை பண்ணிக்கிட்டான். கடவுளும் கிடையாது, அங்கே சாத்தானும் கிடையாது, இவனா கற்பனை பண்ணி கொண்டான். சாத்தான் அதை பார்க்குறான். ஆஹா நம்ம ஆள் இவன் தாண்டா, கர்த்தர் வேலி அடிச்சிருக்காரு, வீடை சுற்றிலும் இவன் ஆசீர்வதிச்சிருக்காரு, உலக பிரகாரமாக பெரிய மனுஷனாக இருக்கான், கோடீஸ்வரனாக இருக்கான், இவனுக்கு இந்த புத்தி எங்கடா வந்தது? ஒருவேளை செஞ்சிருப்பான்னு செய்யாத ஒரு குற்றத்துக்காக பலி செலுத்திக்கிட்டு இருக்கானே, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கானே, இவன் தாண்டா நம்ம ஆளுன்னு சொல்லி பிசாசி இறங்கிட்டான். அந்த அடுத்த வசனத்திலே இறங்கிட்டான்னு பாருங்க. போது வந்து இறங்கிட்டான். அதுக்கு பிறகுதான் சாத்தான் வர்றான். அதுக்கு முந்தி வரல, சாத்தான் வரல. ஒருவேளை இப்படி ஆகுமோன்னு சொல்லி அந்த தொடர்ந்து அந்த பலிகளை செலுத்திக்கிட்டு இருக்கும்போது சாத்தான் வந்து தேவபுத்திரர்கள்லாம் தேவதூதர்கள் வரும்போது அங்கே வந்து அவனும் வந்து இறங்குறான். இறங்கி யோபு மேலே கண்ணை போட்டான். ஆஹா இப்போ இந்த ரைடு வருதுல்ல, ஈடி ரைடு, இவனுக்கு ஏதோ பணம் வந்த மாதிரி இருக்குது, ஏதோ அமுக்குற மாதிரி தெரியுது, நிறையா ஊழல் பண்ணுற மாதிரி தெரியுதுன்னு ஒரு சந்தேகம் வந்தால் ரைடு வந்துடும். ரைடு வந்து இப்போ கூட ஒரு ஐயாவுக்கு திமுக அமைச்சருக்கு சென்னையிலையும் மதுரையிலையும் திண்டுக்கல்லையும் ரைடு நடந்துக்கிட்டு நேத்தோடு முடிஞ்சிச்சு. அந்த இது வந்தால் தான் ஒரு தகவல் வந்தால் தான் செய்வாங்க, சும்மா செய்ய மாட்டாங்க. அது மாதிரி சாத்தான் வந்து யோபு மேலே கண்ணை போட்டான். படிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வர்ற? கர்த்தருக்கு சாத்தான் என்ன சொல்கிறான்? பூமி எங்கு நான் திரிஞ்சு உலாவி எல்லாம் சுற்றி திரிந்து வர்றேன்.
கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகணுமாகிய அவனை போல பூமியில் சாத்தானுக்கு தேவன் நம்மை விட்டு கொடுக்காம பேசுவார். கவனிங்க, என் பிள்ளை இருக்கு, 1000 திட்டு திட்டுறேன், 1000 கண்டிக்கிறேன். இன்னொருத்தங்கிட்ட போய் என் பிள்ளையை நான் குறை சொல்லலாமா? சொல்லமா? எந்த தகப்பனும் சொல்ல மாட்டேன். என் பிள்ளை மாதிரி வருமா, நல்ல அறிவாளி, நல்ல படிப்பாளி, நல்ல கீழ்ப்படி, அங்கே போய் என் பிள்ளைய நான் விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல, குறை சொல்லக்கூடாதுல்ல. அப்படி சொல்கிறவே ஒரு மெண்டல் பிடிச்ச ஒரு நாயாக தான் இருப்பானே தவிர நல்ல தகப்பனாக இருக்க மாட்டான். தேவன் நம்மை பிசாசிக்கிட்ட குறை சொல்ல மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். நான் விட்டு கொடுக்காம யோபை பற்றி பேசுகிறார் பார்த்தீங்களா? விட்டு கொடுக்க மாட்டார். ஆனாலும் ஒப்பு கொடுக்குறார் சோதனைக்கு. ஏன்னா அவன் லட்சணம் அப்படி இருக்கு. நான் படிங்க. அதற்கு சாத்தான் சும்மாவா அவன் உங்களை கும்பிடுறான்? அவனையும் அவன் வீட்டையும் எல்லாவற்றையும் வேலி அடைக்கலையா? உங்க வீடை சுற்றி வேலி அடைக்கலையா? அவங்க கையின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிச்சீங்க. ரொம்ப அவன் வருமானம் தேசத்தில் ரொம்ப பெருகிருச்சு. ஆனால் நீ வந்து அவனை செக் பண்ணுறதுக்கு உன் கையை நீட்டி உண்டானதெல்லாம் எல்லாம் புடுங்கினீங்கன்னா அப்போ அவன் நம்புறானா இல்லையாண்டு அப்போ பாருங்க கத்தரேண்டு அவன் சொல்கிறான். அப்போ சாத்தானிடத்திலே யோபுவை கத்தர் ஒப்பு கொடுக்குறார். அதாவது ஏன் ஒப்பு கொடுக்கணும்? ஏன் நல்ல மனுஷனை போய் ஏன் ஒப்பு கொடுக்கணும்? நீங்கள் கேட்கலாம். அவன் நல்ல மனுஷன் இல்லை, அவன் சந்தேகப்படுறான், அவன் பயப்படுறான், அவன் வந்து அவன் கோளாறு பண்ணுறான், அவன் சரியில்லாதவன் 100க்கு 100 அவன் சரியில்லை, ஒரு பக்கம் அவன் சரியில்லை என்பதுக்கு ஒப்பு கொடுக்குறான். அப்போ ஈடி வரும்போது நான் அனுமதிக்க மாட்டேன், நான் எல்லாம் ஒப்பு கொடுக்க மாட்டேன். இப்போ ஒரு 4 மணி நேரம் ஒரு வீடை பூட்டியே வச்சுருந்தானா நேற்று ஒரு தகவல், பூட்டை உடச்சிட்டு போயிருக்காங்க. அப்போ பூட்டு சாவி கொடுக்காம 4 மணி நேரம் நீ பூட்டியே போட்டிருந்தா நாங்கள் உள்ளே போய் செக்கப் பண்ணோம்டான்னா நீ பூட்டியே போட்டுக்கிட்டு இருந்தா அப்போ இது கோளாறு இருக்குல்ல. பூட்டை உடைச்சிட்டான், அதுக்கு ஒரு கேஸாக போட்டிருக்கான். அதனால நான் ஏன் சொல்கிறேன்னா, சாத்தா சோதனைக்காரன், அவன் பேரே சோதனைக்காரன் தான் இருக்குது. அவன் சோதிக்க வரும்போது ஒப்பு கொடுக்கறது தான் நல்லவனுக்கு அடையாளமே தவிர வேண்டாம்னா அப்போ எதுவும் அவங்ககிட்ட கோளாறு இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த கோளாறு இருக்க போய் தான் கர்த்தர் அவனை ஒப்பு கொடுக்குறாரு. ஒப்பு கொடுத்து அதுக்கு பிறகு அவன் நிலைமையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் விவரிக்க நேரம் இல்லை. ஒரே நாளில் 10 பிள்ளைகள் சாகுறாங்க, ஆடு மாடெல்லாம் போகுது, உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா புண்ணு. சொந்த மனைவியே நீ இன்னுமா உத்தமத்தில் இருக்க, தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடுன்னு சொல்லி வைகிறா அந்த அம்மா. அந்த அளவில் சித்திரவதை, அந்த அளவில் வேதனை. கடைசியில் அவன் சுய புத்திக்கு வர்றான். யோபு 3:25 படிங்க. கடைசியில் அவன் நிலைமை அவன் வாயாலே சொல்கிறான் பாருங்க, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது, நான் எந்த இது பயப்பட்டனோ அதுதான் எனக்கு வந்தது. எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, தத்தளிப்பே எனக்கு நேரிட்டதுன்னு சொல்லி பிறந்த நாளை சபிக்கிறான். அதில் 3 அதிகாரம் 1 வசனம் பாருங்க. பிறந்த நாளை சபிக்கிறான். போதும். பிறந்த நாளை சபிக்கிறான். இன்னைக்கு பிறந்த நாள் ஒரு ஐயா பைபிள் மாதிரி கேக்கு வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஐயா பைபிளை மாதிரி ஒரு கேக்கு செஞ்சு வெட்டுறான்னு சொல்லி வெட்டி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஆனால் இவன் பிறந்த நாளை என்ன செஞ்சான்? யோபு என்ன செஞ்சான்? சபிச்சான் இருக்கு. நாட்களை படைச்சது யாரு? எல்லா நாளும் நல்லதுன்னு கண்டது யாரு?
அப்போ நாட்களை படைச்ச நல்லதென்று கண்ட அந்த கர்த்தருடைய அந்த நாளை இவன் சபிக்கிறான். ரெண்டாவது, இவனே ஒத்துக்கிறான், நான் பயந்த காரியமே எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினதே எனக்கு வந்துருச்சு. இவன் வாயாலேயே இவன் அறிக்கை கொடுக்குறான். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க. அடிமைத்தனத்தின் பயப்படுகிறதுக்கு திரும்பவும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் என்று ரோமர் 8:15 இருக்கு. இப்போ இந்த அடிமைத்தனத்தின் ஆவியில் அவன் பயந்தாங்கோழியாக பயந்துக்கிட்டு கடவுள் வேலி அடைச்சிருந்தும் அவனை பாதுகாத்திருந்தும் வீணாய் சந்தேகப்பட்டு வீணாய் பயந்து வீணாய் அதுக்கு பரிகாரம் செஞ்சு ஒரு மெண்டல் பிடிச்ச மாதிரி சைக்கோ மாதிரி அவன் ஆனதுனால பிசாசுக்கு தேவன் ஒப்பு கொடுத்தாரே தவிர நல்லா இருக்கும்போது ஒப்பு கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவன் நல்லவர், தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லது தான் செய்வார் தவிர ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு அப்பாவி நல்ல ஒரு நேர்மையாக இருந்தவனை போய் அநியாயமாக ஒப்பு கொடுக்கறதுக்கு தேவன் அநீதிர் அல்ல. அப்போஸ்தலர்கள் இந்த சோதனைகளை குறித்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா? யாக்கோப்பு 1:13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. கவனிங்க, கடவுள் தான் என்னை சோதிச்சார், கடவுள் ஏன் எனக்கு கண்ணை கொடுத்தாரு, கடவுள் எனக்கு ஏன் ஒளியை கொடுத்தாரு, ஏன் எனக்கு பெண்ணை கொடுத்தாரு, கடவுள் ஏன் மனுஷனாக பிறக்கணும், அவன் காதலிச்சு வேதனையிலேயே கண்ணை கொடுத்தவர் இப்போ பெண்ணை கொடுத்தாரு கண்ணை கொடுத்தாருன்னு சொல்கிறான் ஒரு கவிஞர். கடவுள் பொறுப்பு அல்ல. படிங்க ஐயா, யாக்கோப்பு 1:13 சோதிக்கப்படுகிற எவனாக இருந்தாலும் சரி நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாங்க. இவன் சொன்னான் அப்படி. இந்த யோபு சொன்னான், தேவன் என்னை அநியாயமாக சோதிக்கிறாரு, முகாந்திரம் இல்லாமல் என்னை குற்றம் கண்டுபிடிக்கிறாரு, நேருக்கு நேர் வந்தால் நான் நேரடியாக என் நீதியை சொல்லுவேன் பேசுவேன்னு 4 நண்பர்கள் சொல்லியும் ஓஞ்சி தேவனே நேரடியாக பேசக்கூடிய அளவில் வாய்ச்சவடாலா ரொம்ப பயங்கரமாக பேசினா. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போட்டிருக்கோம், நேரம் இல்லை எல்லாம் சொல்கிறதுக்கு. அப்புறம் படிங்க யாக்கோப்பில். பொல்லாங்கினால் தேவன் 10 பிள்ளைகள் செத்து போனது, இத்தனை ஆடு மாடு செத்தது, இவ்வளவு சொத்து சுகம் உடம்பெல்லாம் ரணகலமாகி புண்ணெடுத்து ஓடெடுத்து சொரியக்கூடிய அளவில் தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. இந்த மாதிரி அவர் ஒருவனையும் சோதிக்கிறவரும் அல்லையா. அவன் கவனிங்க, தன் சுய இச்சைன்னா விருப்பம், அவன் சொந்த விருப்பத்தினாலே அவன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை 10 பிள்ளைகள் மரணம் அடைஞ்சாங்க. கவனிங்க, இதுதான் அப்போஸ்தலர்கள் கொடுக்குற விளக்கம். அதில் 6ஆம் வசனம் படுங்க, 6 அதுலேயே 6. ஆனாலும் அவன் எந்த வகையிலையும் சந்தேகப்படக்கூடாது, விசுவாசத்தோடு தான் அவன் கேட்கணும் இருக்கணும். அப்படி நீ ஒருவேளை என் பிள்ளைங்க அப்படி நீ சந்தேகப்பட்டா காற்றினாலும் அடிபட்டு கடலின் அலைகளுக்கு அவன் ஒப்பா இருக்கிறான். அப்படிப்பட்டவன் மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் இதை எதையாகிலும் பெறலாம் என்று நினைக்க கூட கூடாதுன்னு இருக்கு அப்போஸ்தல உபதேசம். அது இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கான். நல்லா யோசனை பண்ணுங்க. இதை ஏன் உங்களுக்கு நான் அழுத்தி சொல்கிறேன்னா, யோபுக்கு ஒரு பக்கம்தான் பேசுகிறானே தவிர மறுபக்கத்தை இப்போ நான் சொன்ன காரியத்தை எவனும் பேசுறதில்ல. இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்களும் யோபு மாதிரி சோதிக்கப்படுறேன்னு சொல்லி அவனை போல நீங்கள் முட்டாத்தனமாக போயிடக்கூடாது என்பதுக்கு தான் உங்களுக்கு இது எச்சரிப்பு உண்டாகும்படி சொல்கிறேன். எப்படின்னா,
நீங்கள் ஒரு தவறு பண்ணுறீங்க, ஒரு குற்றம் செய்கிறீங்க. ஆனால் சோதனை, அதுக்கு சோதனை வரும்போது அந்த பொலியை தூக்கி கடவுள் மேலே போடுறீங்க. யோபு மாதிரி நான் யோபுல உங்களை இணைச்சிக்கிறீங்க, கடவுளை குற்றப்படுத்துறீங்க. அதுக்காகத்தான் இதை சொல்கிறேன். கடவுளை உன்னை ஆசீர்வச்சிருக்கும் போது நீங்களாக கற்பனை பண்ணக்கூடாது. ஒரு வேளை இப்படி ஆயிருமா, இப்படி போயிருமா. ஒரு சகோதரர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டார், ஐயா நைட்டில் திடீர்னு எந்திரிக்கிறேன், இது எப்படியான்னு கேட்டார். 2 மணிக்கு மேலே 2 மணி 2:30 மணி 3 மணி திடீர்னு நைட்டில் டக்குன்னு நான் எந்திரிக்கிறேனே தூக்கம் வராமல், இது என்னையா அப்படின்னு கேட்குறாரு ஒரு விசுவாசி. அவர் ஆண்டவருக்குள்ளே கரெக்டாக சத்தியத்தில் இருந்திருந்தால் அந்த வார்த்தை வராது. சபை கூடுதலில் அதிகமாக விடுறவர். அப்போ நான் சொன்னேன், இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நல்லதுதான்ப்பா, நான் கூட அப்படித்தான்ப்பா எந்திரிக்கிறேன், ஒரு ராத்திரியில் 2 தடவை 3 தடவை எந்திரிக்கிறேன். பொதுவாக அது நல்லது தான். அதனால் ஒரு வேளை நம்ம ஜெபத்தில் உட்காரலாம், ஒரு வேளை ஆண்டவரை தியானிக்கலாம். இது ஒரு என்ன குற்றம் இருக்குது? நானும் அப்படித்தான்ப்பா எந்திரிக்கிறேன், நல்லது தான்ப்பா அப்படின்னு சொல்லி அதை சரி கட்டினேன். வசனங்களை விட்டுட்டு, உபதேசங்களை விட்டுட்டு, உலக பிரகாரமான சில விஷயங்களை, ஒருவேளை இப்படியா இருக்குமோ, ஒருவேளை இப்படி இருக்குமா, ஒருவேளை அப்படி இருக்குமா, வீணா மனைவியை சந்தேகப்படுறது. அதான், ஒருவேளை என் மனைவி இப்படி இருப்பாளோ, ஒருவேளை அப்படி இருப்பாளோ. ஒருத்தன் ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஆஃபீஸில் வந்து உள்ள நுழைஞ்சி, ஏப்பா என்ன இங்கே இருக்கீங்க, உங்கள் மனைவி அங்கே படியில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாலே, அப்போ நீங்கள் அப்போ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இவனுக்கு நிம்மதியே இல்லை. படியில் நின்று பார்த்தாளா, யாரை பார்த்துருப்பா, எங்கே பார்த்துருப்பா, என்ன ஏது. இவன் வேலையே ஓடலை, லீவை போட்டுட்டு ஓடிட்டானான். ஓடி போய் தட்டினா அந்த அம்மா, வாங்க வாங்க, ஏன் இப்படி விறுவிறுத்து உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி உள்ளே உட்கார வச்சு ஜன்னலை திறக்கிறா, காற்று வர்றதுக்கு. அந்த அவருக்கு ரொம்ப வேர்த்து வந்திருக்கார். திறந்த உடனே அவர் சொல்கிறார், யாரடி பார்க்குற, ஏன் திறக்கிற, யார் பார்க்குற? அந்த அம்மா என்னங்கய்யா இப்படி, என்ன? அவன் நினைப்பு முழுவதும் சந்தேக புத்தி, கெட்ட புத்தி, கற்பனை. இதான் சைக்கோன்னு சொல்கிறது. இப்படி சைக்கோ நிறையா பேர் குடும்பங்கள் இருக்கிறதுனால தான் மனைவிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, டைவர்ஸுக்கு போகிறாங்க, அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க, புருஷனோடையே வாழாமல் போயிடுறாங்க. இந்த மாதிரி சைக்கோ பெண்கள்லேயும் உண்டு, ஆண்கள்லேயும் உண்டு. ஜாக்கிரதையாக இருக்கணும். யோபு நினைவில் வச்சுக்கோங்க. இருமனம் உள்ளவன் ஒருவேளை இப்படி ஆயிருக்குமோ, இருமனம், தன் வழிகளெல்லாம் நிலையற்றவன். அவன் தவற சுட்டி காட்டி அவனுக்கு புத்தி சொல்கிறதுக்கு 4 நண்பர்கள் வர்றாங்க. ஐயா ஒருத்தன் பேச்சையும் கேட்கல. 4 பேரும் விசுவாசிகள், கடவுளுடைய மக்கள். 4 பேரும் விளக்கம் கொடுக்குறான். ஏப்பா தேவன் பொல்லாங்கினால சோதிப்பாரா, அவர் நல்லவருப்பா, அவரை குறை சொல்லாத, உன்னை நீ திருத்திக்க, உன்னை நீ மாற்றிக்க, ஓடா, என்னை விட உலகத்தில் எவன்டா நீதிமான். ரொம்ப வாய்ச்சவடால் அடியங்கப்பா அவன் பேசின பேச்சு பார்த்தீங்கன்னா விவரிக்க நேரம் இல்லை. 38 அதிகாரத்தில், யோபு 38 அதிகாரத்தில் கடைசியில் சொல்லி முடிக்கிறேன். 38 அதிகாரத்தில் அதில் படிங்க. 38 அதிகாரம் படிங்க. அப்பொழுது கர்த்தர் பெருங்காத்திலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாம பேசிக்கிட்டு இருக்கிறியே, ஆலோசனையே இருட்டு, அந்தகாரம்னா இருட்டடிக்கிற நீ யாரு? இப்போ நீ ஒரு ஆம்பளையா இருந்தா நல்லா இடகட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நான் பூமியை அஸ்திபாரத்துல போது நீ எங்கே இருந்த? நீ அறிவாளியானா? எனக்கு நீ அறிவி பார்ப்போம். அதை அறிவு கொடுத்தவர் யார்? நூல் போட்டவர் யாரு? அறிந்திருந்தா பாருங்க. ஆண்டவர் இதெல்லாம் நேரம் இல்லை எல்லாம் சொல்கிறதுக்கு.
நேருக்கு நேர் பேசுகிறாரு. அடுத்து 40 அதிகாரம் எடுங்க. 40 யோபு 40 அதிகாரம் 2. சர்வ வல்லவரோடு வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவான் என்றார். அப்போ தேவன் மேலே குற்றம் கண்டுபிடிக்க பார்க்குறான். இவனை பெரிய நீதிமானாக, உத்தமனாக, கடவுளை குற்றவாளியாக இவன் ஆக்குறான். அந்த மாதிரி தானே கடவுள் கண்ணு உண்டா, கடவுள் காது உண்டா, கடவுள் என்னை இப்படி செஞ்சிட்டாரு, கடவுள் பாவி 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 கடவுள் இப்படி என்னை செஞ்சிட்டாரு, அதெல்லாம் கடவுளா? கடவுளை குறை சொல்கிறான், கடவுளை குற்றப்படுத்துகிறான். ஐயா, இவன் குற்றங்களை இவன் உணராமல் அப்படித்தான் யோபு. அப்போ கர்த்தர் நேரடியாக பேசுகிறாரு. அப்புறம்தான் வாயை பொத்துறான். பாருங்க 8ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு. கவனிங்க, யோபு நீதிமான்னு சொல்கிறான்ல, நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என்மேல் குற்றம் சுமத்துவாயோ? பாருங்க, அவன் நீதிமானாக்கி கொள்ளும்படி கடவுளை குற்றப்படுத்துகிறான், குறை சொல்கிறான். அப்போ ஆண்டவர் நேரடியாக பேசும்போது அப்போ தான் வாயை பொத்துறான். 4ஆம் வசனம், இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினாலே என் வாயை என்ன செய்கிறேன்? பொத்திக்கிறேன்னு சொல்கிறான். அப்புறம் தாயா அவன் திருந்துறான். தேவன் நேரடியாக 4 பேர் சொல்லி ஓஞ்சாங்க, திருந்தலை. அது மாதிரி இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், சத்தியங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் நீ திருந்தாமல், இதில் நீ சரியில்லாமல், இதில் நீ மனம் திரும்பாமல் நீ தொடர்ந்து இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நேரடியாக கர்த்தர் பேசக்கூடிய காலம் வரும். அது எது? ஜட்ஜ்மெண்ட் காலம். யோபு மாதிரி அன்னைக்கு வாய்ப்பு கிடையாது. ஜட்ஜ்மெண்ட்டில் அடுத்து தீர்ப்புன்னா தீர்ப்பு தானே, அங்கே மறுபரிசீலனை கிடையாது. சுப்ரீம் கோர்ட் அது, அவ்வளோதான். அல்லேலூயா. அதனால் இன்னைக்குள்ள காலங்களை, நேரங்களை, ஊழியக்காரங்களை கொண்டு பேசுகிற வசனங்களை, வார்த்தைகளை உள்வாங்கி அதை கற்றுக்கொள்ளும். பழைய ஏற்பாட்டை வேண்டாம்னு சொல்கிற நீங்கள் ஏன் பழைய ஏற்பாட்டையே பேசுகிறீங்கன்னு ஒரு சிலர் கேட்டால், பழைய ஏற்பாடு எச்சரிப்புண்டாகும்படி இப்படி செய்யக்கூடாது என்பதுக்கு தான் பழைய ஏற்பாடை சொல்கிறேனே தவிர, இப்படி செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு புதிய ஏற்பாடை சொல்கிறேன். இப்படி செய்யக்கூடாதுன்னு பழைய ஏற்பாடை சொல்கிறேன், அதான் பழசு. செய்யுங்கன்னு சொல்கிறது தான் புதுசு. இதை புரிஞ்சுக்க. ஆகவே 5 பாயிண்ட் இருக்குது. எல்லாத்தையும் பேச டைம் இல்லை. இப்போ யோபை பற்றி சொல்லிட்டேன். கடைசியில் அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சுன்னா சொல்லி முடிக்கிறேன். ரெட்டிப்பாக எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்? 42 அதிகாரத்தில் 3ஆம் வசனம், அறிவில்லாமல் ஆலோசனை நடக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் என்ன செய்கிறேன்? அழைப்பினேன் என்றேன். அவன் ஒத்துக்கிறான். வாயை பொத்திக்கிறேன்னு சொல்கிறான், அழைப்புறேன்னு சொல்கிறான், மனசாப்படுறேன்னு சொல்கிறான். பாருங்க, நீர் எனக்கு உத்தரவு கொடும். 4ஆம் வசனம், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்விப்பட்டேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லுங்க. என் காதினாலே உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்ணு உம்மை காண்கிறது. தேவனை அவன் பார்க்கல, அந்த சாயல் பார்க்குறான், அந்த நிழல், அந்த மகிமையை பார்க்குறான். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆகையால், இதான் பாயிண்ட்டு, ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலும் என்ன செய்கிறேன்? இதான் பாயிண்ட்டு. மனஸ்தாப்படுகிறேன் ஐயா, வாயை பொத்திக்கிறேன் ஐயா, இனிமேல் உங்கள்கிட்ட எதையும் பேச மாட்டேயா என்று அவன் மன்னிப்பு கேட்டு மனஸ்தாபப்பட்டதுனால 2 ஆசீர்வதிச்சாரியா. 12ஆம் வசனம், கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அவனுக்கு 10,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகளும் 1000 ஏறுகளும் 1000 கழுதைகளும், அப்புறம் 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார். அப்போ கர்த்தர் அவனை 2 ஆசீர்வதித்தார்.
ரெண்டத்தனையாய் ஆசீர்வதிச்சார். சரி, இதில் ஒரு ஆள் கேள்வி கேட்குறாங்க, எல்லாமே ரெண்டு ரெண்டாக கொடுத்தவர் இந்த 10 பிள்ளைகள் செத்து போனாங்க, 20 பிள்ளைகளில் பிறக்கணும், 13ல் 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் எல்லாத்தையும் டபுளாக கொடுத்தவர் பிள்ளைகளை மட்டும் 10 பிள்ளைகள் செத்ததுக்கு 20 பிள்ளைகள் கொடுக்காம ஏன் திரும்ப அதே 10 கொடுக்குறாரு? சொல்லுங்கள், இதுக்கு விளக்கம் சொல்லுங்கள். பாருங்கப்பா, விளக்கம் சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள். முன்னாடி கேட்டிருக்காங்க போல் இருக்கு. இதை நான் சொல்லியிருக்கேன், சகோதரி சொன்னது சந்தோஷம். ஏன்னா மிருகங்கள் பரலோகத்துக்கு போகாது, இந்த பூமியிலே அது அழிஞ்சு செத்து போயிடும். அதனால் ரெட்டிப்பாக தர்றாரு. இந்த பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இதை நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். ஆனால் அதை ஞாபகப்படுத்தி சொல்லியிருக்காங்கன்னா நான் பாராட்டுறேன் சகோதரி. அப்போ இந்த பூமியில் திரும்ப ஒரு 10 கொடுக்குறாரு. அங்கே 10 இங்கே 10, 2 எத்தனை? 2 எத்தனை தானே? இப்படித்தான் யோபு ஆசீர்வதிக்கப்பட்டான். மனஸ்தாபப்பட்டதுனால, மன்னிப்பு கேட்டதுனால, வாயை பொத்துனதுனால, அவன் ஆண்டவருக்கு அடங்கி போனதுனால, திருந்திருந்ததுனால ஆசீர்வதிக்கப்பட்டான். அந்த சோதனையிலிருந்து ஜெயம் பெற்றான். அல்லேலூயா. 1. 2வது பாயிண்ட் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். 5 பாயிண்ட் இருக்குது. அடுத்த வாரம் கர்த்தர் சித்தமானா 3 பாயிண்ட் தொடர்ச்செய்தியாக நான் சொல்கிறேன். நேரம் இல்லாதனால இன்றைக்கி வந்தது லேட்டு. அதனால் அடுத்து ஆபிரகாமை பற்றி சொல்ல போகிறேன். சோதனைகளை கடந்து வெற்றி பெறு என்ற தலைப்பிலே உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். 2வது ஆபிரகாமுடைய சோதனையை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஆதியாகமம் 22 அதிகாரத்தை பாருங்கள். 1 கர்த்தரே சோதிச்சார்னு இருக்கு. நான் படிங்க. ஆதியாகமம் 22:1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதிச்சார்னே இருக்கு. பாருங்க, ஏன் சோதிக்கணும்? இதுக்கு விளக்கம் சொல்றேன். ஏன் அவன் நல்லவனை போய் சோதிக்கணும்? அவன் தான் போகும்போது இன்னதென்று அறியாம புறப்பட்டு வந்தவனாச்சே. தகப்பை வீட்டை விட்டா, தாயை விட்டா, அண்ணன் தம்பி சொந்தக்காரங்களை விட்டா, ஊரை விட்டா, நாட்டை விட்டா, எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் பக்கம் வந்தவனை ஏன் சோதிக்கணும்? ஏன் சோதிக்கணும்னா அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். ஏன் சோதிக்கணும்னா, உனக்கு குழந்தை தர்றேன்னு சொல்லி கர்த்தரை சொன்னார். அந்த அம்மா மலடியாக இருக்காங்க, சாராள். 15 அதிகாரத்தில் திரும்ப ஆண்டவர் அவனுக்கு கன்ஃபார்ம் பண்ணி, நிச்சயமாக அவன் கர்ப்பத்தின் பிறப்பு வரும், நான் சொன்னது வீண் போகாது. உடனே அவன் 6 நம்பினான். கர்த்தரை அவனுக்கு நீதியாக எண்ணினார், நம்பினான். 16 அதிகாரத்தில் பல்ட்டி அடிக்கிறான். என்ன பல்ட்டி அடிக்கிறான்? சாராள் மூலமாக ஒரு சோதனை வருது. என்ன சோதனை? இந்த வேலைக்காரியை கட்டுங்க, நான் மலடியாக இருக்கேன், இந்த வேலைக்காரியோட சேருங்க ஐயா, எனக்கு குழந்தை பிறக்காது, இந்த வேலைக்காரி மூலமாக ஒரு குழந்தை பிறந்தா உங்கள் சந்ததியை உருவாகும், நான் மலடியாக இருக்கேன். ஒரு சோதனை வருது மனைவி மூலமாக. இவன் என்ன செஞ்சுருக்கணும்? நல்லவனாக இருந்தா, ஏய் என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ போன அதிகாரத்தில் தான் கர்த்தர் எனக்கு பேசினார். சாராள் நிச்சயமாக ஒரு குழந்தை பிறக்கும், நிச்சயமாக நீ உன் கர்ப்பத்தின் பிறப்பு தான் சுதந்திரவாளி, நிச்சயமாக உன்னை நான் குழந்தை பிறக்க செய்வேன்னு கர்த்தர் சொல்லியிருக்காருமா. நான் நம்பிட்டேம்மா, நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், நம்பிக்கையை விட்டு நான் பல்ட்டி அடிக்க மாட்டேன், பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது துப்பு இல்லாமல் பெரிய மனுஷன் உடனே கீழ்ப்படிஞ்சாயா. இந்த விஷயத்தில் கீழ்ப்படிஞ்சிருவாங்க. ஏன்னா மனைவியே ஒத்துழைக்கும் போது அவன் ஏற்கனவே அந்த அந்த பொம்பளையை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான் போல் இருக்க. வேலைக்காரி அடிக்கடி 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 பார்த்துக்கிட்டே இருந்ததுனால திடீர்னு என்ன செஞ்சிட்டான்? கீழ்ப்படிஞ்சிட்டான். இதுதான் அவன் செஞ்ச தவறு. அவன் செஞ்ச தவறு. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? துஷ்ட சந்ததி. அந்த 12ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 16 12 பார்த்தீங்கன்னா துஷ்ட சந்ததி பிறந்தாங்கன்னு இருக்கு. படிங்க.
அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான். அவன் கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும். எல்லார் கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும். சகோதரர்கள் எல்லாருக்கும் எதிராக அவன் என்ன செய்வான்? கூடியிருப்பான். யாரு? இஸ்மவேல். இதுதாயா இன்னைக்கு ஒரு தீவிரவாத கோஷ்டியாக இன்னைக்கு மக்களை குண்டு வைக்கிற, அழிக்கிற, கெடுக்கிற, மக்கள் முழுவதும் உலகம் முழுவதும் அலறக்கூடிய அளவில் செய்யக்கூடியது இந்த சந்ததி தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த அரபி தேசமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஈராக்கு சண்டை, இப்போ 4 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்க உக்ரைன் போர், இப்போ காசா சண்டை, இஸ்ரேல் ஜனங்கள்லாம் அந்த சண்டைகள்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? அவங்கெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? ஆபிரகாமுடைய இப்போ பிள்ளைய தாயா, ஆபிரகாமுடைய சந்ததி தான். அவனுக்கு நிறைய ஒப்பாட்டிகளை வச்சுருந்தான்னு இருக்கு. ஆபிரகாம் பற்றி தெரியுமா உங்களுக்கு? சாரால் இறந்த பிறகு கேத்துரால கட்டினான். சரி, கட்டி தொலையிட்டோம். ஒரு கிழவன் ஏதோ ஒரு ஆதரவு வேணும் போல் இருக்குது, கட்டி தொலைக்கிட்டோம். ஒப்பாட்டிகளை வச்சுருந்தானே இருக்குது. ஆதியாகமம் 25 6ஆம் வசனம் பாருங்க. 25:6 வைப்பாட்டி. ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகள்லாம் சைடு பிசினஸ்ன்னு அர்த்தம். கூத்தியாருன்னு சொல்கிறோம்ல, ஒப்பாட்டி, கூத்தியார், இந்த மாதிரி அந்த காலத்தில் ஒரு பெரிய மனுஷன் செய்கிற வேலையா? ஏன் அந்த மாதிரி நிறைய பொம்பளைகளை கட்டி படிங்கம்மா. அதுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு நன்கொடைகளை கொடுத்து தன் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை ஐசக்கை விட்டுட்டு எல்லாத்தையும் போக சொல்லிட்டான். ஏன்னா இவங்க 2 சண்டையாயிடக்கூடாது. நாளைக்கு உங்கள் அப்பா சொத்து எனக்கு பங்கு இருக்குது, நானும் எனக்கு அப்பா ஆபிரகாம் தான், இவன் சண்டைக்கு வந்துடக்கூடாது. அதுக்காக நன்கொடைகளை மட்டும் கொடுத்துட்டு அவன் தூரமாக போயிருக்கடான்னு தள்ளிட்டானே. அவங்க தாயா இன்னைக்கு அரபி தேசத்தினுடைய நாடுகள், அவங்க சந்ததி தான் அரபி தேச நாடுகள். இன்னைக்கு நாட்டுக்கு நாட்டு சண்டைன்னா அவங்க இப்ராஹிம் சொல்கிறாங்க. அரபியர்கள் ஆபிரகாமை என்ன சொல்கிறாங்க? இப்ராஹிம் எங்கள் தகப்பே, மூதாதியர். யூதர்கள் ஆபிரகாமை தகப்பேன்னு சொல்கிறான். இஸ்ரேல் ஜனங்க ஆபிரகாமை தகப்பேன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அந்த தகப்பு ஆனதுனால தான் இன்றைக்கி சண்டை எல்லாம். ஓ நாடு, என் நாடு, என் தேசம், ஓ தேசம், எனக்கு சொந்தம், உனக்கு சொந்தம். இப்போ ஜெருசலேம் பார்த்தீங்கன்னா மசூதி கட்டியிருக்கான். கோயில் இருக்குது, சாலமோன் கட்டின இடத்துல மசூதி கட்டி வச்சுக்கிட்டு இருக்கான். துஷ்ட சந்ததி. இவன் கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும், எல்லார் கை இவனுக்கு விரோதமாக இருக்கும். இவன் கேட்கவே மாட்டான். சின்ன பிள்ளைகளை குண்டு வச்சு கொண்டுகிட்டு இருக்காயா இஸ்ரவேலர்கள். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எத்தனையோ பேர் பிள்ளைங்க சாகுறாங்க, ஆயிரக்கணக்கில் சாகுறாங்க. சாப்பாட்டுக்காக பசியிலேயே சாகிறது குண்டு வெடிப்பு சாவை விட மோசமானது. ஒருத்தன் யுத்தத்தில் சாகுறான்னா ஒரு நொடியில் அவன் உயிர் போயிடும். ஆனால் பசியிலேயே சாகிறது ரொம்ப கொடுமை இல்லையா? அதைத்தான் இப்போ இஸ்ரவேல் மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவன் கிறித்தவனா? இவன் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவனா? இவன் இஸ்ரவேல் தேவனுடைய மக்களாக, பிசாசின் ஜனங்களாக, பிசாசி மக்களாக, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு வரான். பிசாசானவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ குலபாதகனாக இருக்கான்னு சொல்லி யோவான் 8:44 சொன்ன மாதிரி இன்றைக்கி எல்லாம் கோட்டு குலகார பூமியாக மாறிக்கிட்டு இருக்குன்னா, இது ஒரு தேவ தேசம் கிடையாது, புனித பூமி கிடையாது, இது ஒரு கடவுள் தேசம் கிடையாது. இஸ்ரவேலின் தேவன்னு இனிமேல சொல்லாத. அன்னைக்குள்ள காலத்துக்கு அது சரிதான், இன்னைக்கு அதுக்கு பொருந்தாது. ஆகவே இந்த ஆபிரகாமுடைய தில்லு முள்ளு தில்லாலங்கடி வேலையெல்லாம் தேவனுக்கு தெரிஞ்சதுனால திரும்ப சக்கலாத்தி சண்டை வருது. அப்போ சாராளுக்கும் ஆகாருக்கும் சண்டை வருது. அப்போ பஞ்சாயத்து அப்புறந்தாயா புத்தி வருது. இவன் கொண்டு வர்றான் கர்த்தர்கிட்ட. கர்த்தர் சொல்கிறாரு, நீ உன் மனைவி சொல்கிறதெல்லாம் கேளு போ. மனைவி என்ன சொல்லுது? அடிமையானவனையும் மகளையும் புறம்பே தள்ளு அப்படின்னு மனைவி சொல்லுது. கேளு போ, உன் மனைவி சொல்கிறத கேளு. ஏன் அப்படி சொன்னார்னா, நீ மனைவி பேச்சு தானே கேட்ட, என்கிட்ட வந்தியா? என் பேச்சு கேட்டியா? என் பேச்சு கேட்காம உன் மனைவி பேச்சு தானே நீ கேட்ட. ஆதாம போல் இவன் 2ஆம் ஆதாம். இவன்
அப்போ போ, உன் மனைவி பேச்சா கேளு போ. அதான் அந்த இஸ்மவேலையும் மகனையும் புறம்பே தள்ளிட்டாங்க அந்த அம்மா. அந்த ஆகார் வனாந்தரத்தில் ஓடி போகும்போது ஒரு தண்ணி இல்லாமல் என் பிள்ளைய சாக போகுதுன்னு சொல்லி ஊற்றை எடுத்து ஊற்றை ஆண்டவர் உருவாக்கி அந்த தாகத்தை தீர்த்தார். இதெல்லாம் நம்ம வரலாறு படிக்கிறோம் இல்லையா? அந்த இஸ்மவேல் தான் இஸ்மாயில். அந்த ஆபிரகாமை தான் இப்ராஹிம் ராவுத்தர். இப்ராஹிமுடைய முஸ்லீம் மக்கள், அரபியர்கள் இன்றைக்கி நாடுகள் முழுவதும் இன்றைக்கி ஒட்டகத்தில் இருந்துக்கிட்டு பெரிய பெரிய கோடீஸ்வரங்களா பணக்காரங்களா, தங்கத்தில் பெட்ரோலே இன்றைக்கி தங்கமாக இருக்குது. அவங்களுக்கு தோன்ற இடமெல்லாம் பெட்ரோல் வருது, டீசல் வருது. அந்த அளவில் கோடீஸ்வரனா பணக்காரங்களாக இருக்கக்கூடிய அளவில் ஆபிரகாம் சந்ததி இந்த உலகத்துலேயும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க என்பதுக்கு தான் அது அடையாளம். இப்படி அவன் இருந்ததுனால தான் தேவன் அவனை சோதித்தார். அதான் பாயிண்ட். இல்லாட்டினா சோதிக்க மாட்டார். இவன் இந்த மாதிரி கோக்குமாக்கு பண்ணுறவன், இவனை சோதிப்போம், செக் பண்ணுவோம். அவன் சரியாக நடக்காமல் இந்த மாதிரி பல்ட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கான் பொம்பளை விஷயத்தில், இவனை சோதிப்போம்னு தான் ஆண்டவர் சோதிக்கிறாரு. ஆதியாகமம் 22க்கு திரும்ப வாங்க. என்ன சோதனை? உன் மகனை போய் பலியிடுன்னு சொல்கிறாரு. எல்லாத்தையும் துரத்திட்டான், எல்லாத்தையும் இது பண்ணிட்டான், ஒரே ஒரு மகன் தான் இருக்கான். இவனை பலியிடுன்னு சொன்னால் இவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம்னு அப்போ தான் சோதனை தேவனே செய்கிறாரு ஆபிரகாமுக்கு. அப்போ அந்த ஆபிரகாம் அந்த நேரத்தில் அவன் ஒப்பு கொடுத்துட்டான். ஆண்டவரே நீங்கள் சொல்கிறது சரிதான். அதில் தாயா அவனை நீதிமானாக தேவன் பார்க்குறார். மகனுக்கும் சொல்லாமல் பலியிடுன்னு சொன்னதை மகனுக்கும் சொல்லாமல், மனைவிக்கும் சொல்லாமல், வேலைக்காரனுக்கும் சொல்லாமல் 3 நாள் பிரயாணத்தில் அவன் மனம் மாறாமல் அவனை கையுங்காலும் கட்டி கத்தி எடுத்து ஓங்கிட்டான். ஓங்கும்போது கர்த்தர் பேசுகிறாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே. இந்த 17ஆம் வசனமா படிங்க. ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்று அவன் சொல்கிறான். பிள்ளையாண்டர் மேல் உன் கையை போடாதே, அந்த பிள்ளைய ஒன்றும் செய்யாதே, உன் பிள்ளை என்று உன் ஏக சுதன் என்று நீ பார்க்காம எனக்காக அவனை ஒப்பு கொடுத்ததனால் நீ தேவனுக்கு பயப்படுகிறோன்றே இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இதுக்கு முந்தி நான் அறியல, சரியாக அறியல, இப்போ தான் அறிஞ்சிருக்கேன்னு ஆபிரகாமை அந்த சோதனையிலிருந்து அவன் ஜெயித்ததுனாலே, சோதனைகளை கடந்து அவன் வெற்றி பெற்றதுனாலே ஆண்டவர் அவனை பாராட்டுறாரு. இப்போ தான் உன்னை கடவுளுக்கு பயந்தவன்னு இப்போ தான் அந்த செயல் மூலமாக கிரியை மூலமாக நான் இப்போ தான் அறிஞ்சேன்னு பாராட்டுறார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு ஆபிரகாமை ஆண்டவர் பலியிடுறதுக்கு ஒரு ஆடு அங்கே சிக்கியிருக்கும், ஒரு ஆட்டு. அந்த ஆடை அவனுக்கு பதிலாக பலியிடு சொல்லி ஆட்டை பலியிட்டு ஈசாக்கை விடுதலையாக்கி சந்தோஷமாக அவன் வீடு வர்றான். அதனால தான் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். ஈசாக்கின் தேவனேன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம், ஆபிரகாமை போல யாக்கோப்பை போல அவன் பல கிரியைகள் ஈசாக்கு செய்யாவிட்டாலும் ஒரு காரியம் செஞ்சான். என்ன காரியம்னா, தகப்பே கத்தி எடுத்து ஓங்கி வெட்டுற அளவில் என்னைய கொன்னாலும் எங்கள் அப்பா கொல்லட்டும்னு அவன் பொறுமையாக இருந்தான் பாருங்க. கட்டுறதுக்கு இடம் கொடுத்தான் பாருங்க, துல்லாமல் இருந்தான் பாருங்க. அப்போ நான் ஓங்கி ஒரு எத்திட்டு இவன் ஓடுறதை விட்டுட்டு பொறுமையாக இருந்தான் பாருங்க. அதில் தான் ஈசாக்கின் தேவன் பாராட்டுறார். அல்லேலூயா. ஆமாம், அந்த வகையில் அவன் உத்தமனாக இருந்ததுனால தான் அவன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். 100 மடங்கு அவனை ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. அதனால் நான் நல்லவனோ கெட்டவனோ கர்த்தருக்கு நான் உண்மையாக இருந்தா, கர்த்தருக்கு பயப்படக்கூடியவனாக இருந்தா என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி ஐசக்கு இந்த ஊரில் அவனை தெரியாத ஆளே இல்லை. நேற்று பாப்பா சொல்லுது ஸ்கூலில், ஐசக்கு அண்ணனா, நீ தங்கச்சியா, ஐசக்கு தங்கச்சியா,
ஐசக்கை பற்றி ஊருக்கே தெரியுது ஐயா, என்னையை பற்றி தெரியல. நீங்கள் ஐசக்கையே அப்பாவான்னு கேட்குறாங்க. எப்படி? அவன் பேரை சொல்லி என்னையே தெரிகிற அளவில் இருக்குது. அந்த அளவில் ஐசக்க இந்த ஊரில் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி அவனும் வருவான், ஜான்பாலும் வருவான், திரும்பி வருவான், மனம் திரும்பி வருவான், மன்னிப்பு கேட்டு வருவான். நான் நம்புகிறேன். அல்லேலூயா. சோதனைகளை கடந்து வெற்றி பெறு என்ற அந்த வசன அடிப்படையில் இதோடு நான் செய்தி முடிக்கிறேன். இந்த 3 பாயிண்ட் அடுத்த வாரம் நான் பேச போகிறேன். ஆகவே சோதனைகளை கடந்து வெற்றி பெறு என்ற அந்த செய்தியிலே யோபு சோதனைகளை கடந்து வெற்றி பெற்றான். எப்படி வெற்றி பெற்றான்? மனஸ்தாப்படுறேன், மன்னிப்பு கேட்குறேன், வாயை பொத்திக்கிறேன், நான் திருந்துறையான்னு. அதுதான் வெற்றி. தேவனை அவன் லூசிபர் மாதிரி அவன் எதுக்கலை. அந்த இடத்துல அவன் சரண் அடைஞ்சிட்டான். சோதனைகளை கடந்து வெற்றி பெற்றான். ரெண்டத்தனையான ஆசீர்வாதம். ரெண்டாவது, ஆபிரகாம் எவ்வளோதான் தில்லாலங்கடி செஞ்சாலும், எவ்வளோதான் மாதிரியாக பொம்பளை விஷயத்தில் சரியில்லாமல் இருந்தாலும், கடைசியில் பெத்த மகனையே பலியிடக்கூடிய அளவில் துணிஞ்சான். ஒரே மகன், இவனை தவிர வேறு வாரிசே இல்லை. ஆனாலும் சொல்கிறது கர்த்தர். என்னடா செய்கிறதுன்னு சொல்லி 3 நாளாக தவணை கொடுத்து கூட மனசு மாறாமல், மனைவிக்கு சொல்லாமல், பிள்ளைக்கு சொல்லாமல், வேலைக்காரனுக்கு சொல்லாமல், தனக்குத்தானே ஊக்கி கொண்டு பெத்த மகன் என்று பாராமல் கத்தியை ஓங்குனானே, அந்த இடத்துல வெற்றி பெற்றான். லேலுயா. ஆகவே தேவனும் சோதிப்பதுண்டு. அதுக்கு ஆபிரகாம் சாட்சி. கடைசியில் வெற்றியாக முடிஞ்சது. தன்னைத்தானே சோதிக்கப்பட்டு தனக்குத்தானே ஆப்பு வச்சுக்கிறதும் உண்டு யோபு. ஆனாலும் மன்னிப்பு கேட்டதுனால, மனஸ்தாப்பட்டதுனால, இவன் தவறுகளை ஒத்துக்கொண்டதுனாலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் ரெண்டத்தனையா. அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலையும் தேவ பிள்ளைகளே, நமக்கு வர்ற சோதனை, கஷ்டம், துன்பம் தேவனால் வருதா, இல்லை நாமளே உண்டாக்கிக்கிறோமா, இல்லை பிசாசினால் வருதா? இந்த பகுத்தறிவோடு கூட உங்களை நீங்களே ஆராய்ந்து பண்ணி, உங்களை நீங்களே ஆராய்ச்சி செய்து செக் பண்ணி சோதனைகளை கடப்போமாக. சோதனையை, தேவனால் வந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கிவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அவனிடத்தில் அன்பு கூறுகிறபடி ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோபு 1:12 இருக்கு. இந்த மாதிரி சோதனைகளை சகிக்கிறவன் பாக்கிவான். அல்லேலூயா. நான் செய்தியை முடிக்கிறேன். தொடர் செய்தியை அடுத்த வாரம் பேசுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.